ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸரை செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கா. ஆனால் அவன் அங்கே காணோம். பக்கத்து பெட்டில் ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறா, அம்மா இவன் எங்கே போனா? அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சைடு தாம்மா போனான், இன்னும் வரல அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் பயமாயிருது. ஸோ ஹீரோட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி டான்ஸரை காணோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஒயிட்டி பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வெளியே போயிட்டுருக்கா. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் அவகிட்ட தானே ஹெல்ப் எல்லாம் கேட்டிருந்துருப்பான், அந்த பூச்செடியெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அவள் வெளியே பரபரப்பாக போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறான். அவன் உன்னோட பொறுப்பில் தானே இருந்தான், ஒழுங்கா நீ பார்த்துக்க மாட்டியா? நீ அந்த லாயர்கிட்ட பேசுகிறத நிறுத்தினாலே உன்னோட வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உனக்கு தெரியுமா அவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? உன்னையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு. ஹலோ சார், நீங்கள் இப்போ இதை பற்றி பேசணுன்னு அவசியமே கிடையாது. டான்ஸர் எங்கே போனால் அதைத்தான் நம்ம தேடணும் அப்படின்னு. அங்கே ஜெங்குமே தூங்கி இருந்திருப்பான். ஸோ இதை பார்க்காம தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. போதும் போதும்ப்பா, அவங்க சண்டைகளை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்னடா ஒட்டு கேட்குறியா? நான் ஒட்டெல்லாம் கேட்கலப்பா, நான் இங்கே தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் அதை தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தியா? ஸோ என் காதில் விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போது ஒயிட்டி பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா. அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் மொட்டை மாடியில் தான் இருக்கான், வாங்க அப்படின்னு. எல்லோரும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. அங்கே அவன் டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் போய்ட்டு கேட்குறா, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஒரு காம்படிஷன் வருது, அதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால தான் நான் ரிஹர்சல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த டான்ஸ் தான் ரொம்பவே முக்கியம், நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் இந்த பப்ளிக்கு முன்னாடிலாம் நான் டான்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆடியன்ஸாக வரீங்களா? இது என்னோடய லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ ஜெங்கு, ஒயிட்டி, ஹீரோயின் 3 பேரும் சரி நாங்கள் வரோன்றாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றான், நீ கீழே இறங்கு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா இவன் எப்போவுமே இப்படித்தானே அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இறக்கி விட்டுட்ருக்கா. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. எல்லா டாக்டர்ஸு அப்புறம் நர்ஸ் எல்லாருமே கூடியிருக்காங்க. அவனும் ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஹீரோ மட்டும் மிஸ்ஸிங்க. நம்ம ஒயிட்டி பார்த்திங்கன்னா நிறைய வெடியெல்லாம் விட்டுட்ருக்கா, வானத்தில் போய் வெடிக்கும்ல அது. ஸோ ஜெங்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அவள் வெடியெல்லாம் வெடிக்கும்போது கத்துறா பயங்கரமாக, உன்னால் முடியும்டா டான்ஸர், நீ கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவ அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் சிரிச்சிட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுக்கிறான். ஸோ ஜெங்குக்கு ஒயிட்டி மேலே ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடு டான்ஸர் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாகவே பண்ணி முடிச்சிட்றான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், நீ ரொம்ப சூப்பராக பண்ண, உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், நீ இதுக்கப்புறம் தாராளமாக ஆடலாம் அப்படின்னு. சரி, ஹீரோ எங்கே போனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவும் வரலையே அப்படின்னு தேடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வீடியோ எல்லாத்தையுமே தான் போட்டு பார்த்துட்ருக்கான், எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, இவன் அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தானே செக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. தண்ணி காஃபி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. மறுநாள் காலையில் இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ரேஷன் தானே, ரொம்ப டைம் எடுக்குது. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட்டெல்லாம் ஆகுது. அந்த நர்ஸ் தான் தொடச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் 2 பேருமே பொறுமையாக அந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது டேன் கேட்குறா, என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. நல்லபடியாக ஆப்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னு. ஓகே நான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன், வா சாப்பிடு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டைமை பார்க்குறா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஹீரோ இன்னும் வரல. இவன் எங்கடா போனான் அப்படின்னு இவன் ஆப்ரேஷன் தியேட்டரு அங்கன்னு போய் பார்க்குறா, ஆளே காணோம். லாஸ்ட்டாக இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த ரூமுக்கு தட்டிகிட்ருக்கா. டேய் உள்ளே நீ இருக்கியா அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு சத்தமே கேட்கல. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனான். ஹீரோங்க அப்படியே பேனு கிடக்கான். ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா பதறி போய் எழுப்புனா. இவன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படியே உட்காந்து தூங்குவா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். சரி வா என் கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா தூக்கியெல்லாம் விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அந்த டான்ஸருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே க்யூர் ஆகி அவன் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். ஸோ ஹீரோயின் 2 பேரும் போயிட்டு அவனை விசாரிச்சிட்ருக்காங்க. உனக்கு இப்போ பெட்டர் தானே, மாதத்தில் 3 தடவை கரெக்டாக செக்கப்புக்கு வந்துடணும், ஒழுங்காக டேப்லெட்லாம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த டான்ஸர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே ஹீரோ கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது.
நான் இங்கேருந்து போக போகிறேன், அதனால் உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து சிரிக்கிறா, அவனெல்லாம் நீ மைண்டில் எடுத்துக்காத, அவனுக்கு இந்த மாதிரி ஃபேர்வெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையும் ஒரு கிஃப்ட்டையும் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இது உங்களுக்கு, இதை ஹீரோட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. சரி ஓகே வா, உன்னை நான் லிஃப்ட் வர விடுறேன் அப்படின்ட்டு லிஃப்ட் வர அவனை வந்துட்டு வழி அமுச்சு வச்சிட்ருக்கா. ஸோ அவனும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னம்மா அவன் போயிட்டானா? ஆமாம் ஆமாம் போயிட்டான், உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. அதை நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்குலாம் டாக்டர்ஸ் வந்துட்டு போடுவாங்கள்ல ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயய்ய இதையா வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இது உங்களுக்கு உண்மைக்குமே அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இந்த டான்ஸர் வந்துட்டு நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பான்ல, அதை எல்லாத்தையுமே இவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டான் போல். ஸோ ஹீரோயின், ஜெங்கு, அப்புறம் வைட்டி எல்லாருமே தான் அதை பார்த்துக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, என்ன நாள், ஹீரோவோட பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வேகமாக ஒயிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா, எவனும் பார்க்கல அப்படின்னு ஒரு பாக்ஸை கொண்டு போய் ஹீரோட பிளேஸில் வந்து வச்சுட்டு உட்காந்துடுறா. அப்போ தான் ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் கிட்டேயும் அந்த ஒயிட்டிக்கிட்டேயும் ஒரு ஃபைலை கொடுக்குறான். ரொம்ப டயர்டில் இருந்திருப்பான் போல், அப்படியே போய் சோபாவில் படுத்துடுறான். ஒயிட்டையும் பார்க்குறான், அந்த பாக்ஸை அவன் பார்ப்பானா எடுத்துப்பானா அப்படின்னு. ஜெங்கு வேற கூப்பிட்றான், வா நம்மளுக்கு ஓபி இருக்குல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, இரு வரேன் வரேன் அப்படின்னு. நீ ரொம்பவே கரெக்டாக இருப்பியப்பா டைமிங்கில், ஏன் வரமாட்ற? அட இருடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சுருக்கா, அது வழியாக பின்னாடியே பார்த்துட்ருக்கா. ஹீரோ எந்திரிக்கிறானா, அதை போய் எடுக்கிறானா அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்றான், அந்த பாக்ஸையுமே பார்க்குறான். அந்த பாக்ஸை பார்த்தோன்னா அவன் கண்ணு பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயின் கிட்ட தான் போகுது. ஒரு வேளை இவ வச்சுருப்பாளோ அப்படின்னு அதை எடுத்து ரொம்பவே சேஃபாக வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே தான் ஒயிட்டிக்கு நிம்மதியாக இருக்குது. அவள் ரொம்ப ஜாலியாக கிளம்பி ஜெங்கோட ஓபி பார்க்க போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவ தான் பாட்டியம்மாவோட உண்மையான பொண்ணு. இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல ஒரு பையனும் பொண்ணும், அவங்க வந்து பையன் மருமக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த ஸ்டெப்லேயே போட்டு போயிருந்துருப்பாங்க போல். ஹீரோ வந்து கேட்குறான், இப்போ உங்கள் பார்வையெல்லாம் எப்படி இருக்குது, ரொம்பவே நல்லா தெரியுது, என் பொண்ணை கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்னு. அந்த பாட்டி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஹீரோட்ட வந்து கேட்குறா, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா, நீ அடிக்கடி லூஸ் மாதிரி உழம்புவ, அந்த பொண்ணை நீ எங்கே பார்த்த, போ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒயிட்டி வந்து கேட்குறா, உங்களுக்கு அந்த வாட்ச் பிடிச்சிருந்ததா அப்படின்னு. என்ன இவ வந்து வாட்சை கேட்குறாளே, நீ தான் வச்சியா? ஆமாம், அதை உங்கள் பர்த்டே கிஃப்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிட்ருக்கான். என்கிட்ட ஆல்ரெடி வாட்ச் இருக்குது, நீனே வச்சுக்க அப்படின்னு. உங்ககிட்ட வாட்ச் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் கொடுத்தேன். இல்லை இல்லை எனக்கு வேணாம், தேவையில்லாமல் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உன்னோட வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு. இவ்வளோக்கா செம்ம வெறியாயிட்ருக்கு, என்ன இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவே அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. சார் இதில் கொஞ்சம் சைன் போடுங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சைனெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போது அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. ஒயிட்டி தான் அந்த வாட்சையும் அந்த பேப்பரையும் ஒன்றா வச்சுருப்பா போல். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து என்னோடய ஹார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பா போல். ஓ வாழ்த்துக்கள், வேற ஒருத்தவங்களோட ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தப்பான நேரத்தில் வந்து தான் எல்லாத்தையுமே பார்ப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கு. இந்த சைடு ஒயிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்திருப்பால, நேராக ஜெங்கோட போய் மோதிட்டு இருக்கா. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போய் விழுந்துட்டுருக்கு. வந்து மோதினது என்னமோ ஒயிட்டி தான், ஆனால் ஜெங்கை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நீ பார்த்து வர மாட்டா, கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு அப்படி இப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்து பார்க்குறான். அட வாட்ச் இருக்குது, யாருக்கு வாங்கினேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை தள்ளி விட்டுட்ருக்கா. இதை பார், அதை பற்றிலாம் பேசாத அப்படின்ட்டு அங்கே விறுவிறுன்னு போக, ஏன் இவன் இப்படி கத்திட்டு போகிறா, உனக்கு இந்த வாட்ச் வேணாமா, அப்போ நானே இதை எடுத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை இழுத்து இழுத்து நடந்து போயிட்டுருக்கான், காலில் அடிபட்டிருக்கும் போல். இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. பயங்கர இருட்டாக இருக்குது. என்னடா இப்படி இருட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே சடனாக லைட்ஸ் எல்லாமே எரியுது. ஹீரோக்கு பர்த்டே இல்லை, ஸோ கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. சரி வாங்க வாங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு வேண்டிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. ஏம்மா நீ மட்டும் ஏன் அங்கே போய் உட்காந்துட்ருக்க, வாங்க வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு.
நான் ஏன் விஷ் பண்ணணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. இதுக்கப்புறம் எல்லாரும் கேக்கெல்லாம் கட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த லாயர் தான் பண்ணியிருக்கா. நான் உன்னோட வீட்டில் தான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா, ஒன்றா எல்லோரும் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்படியா, ஆனால் எனக்கு வேலை முடியறதுக்கு இனி ½ அன் ஹவர் ஆகுமே, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் ஃபோன் பேசுகிறத ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவள் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. அவளோட காரை தான் எடுத்துகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னோடய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஸோ என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அங்கே நம்ம ஒயிட்டி பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வந்து ஜெங்கோட காரில் ஏறிட்டுருக்கா. அவனும் பார்க்குறான், அம்மா நீ தப்பாக ஏறிட்ட, இது என்னோட காரு. அது எனக்கு தெரியும், காலையில் உன் காலை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டேன்ல, அதுக்கு சாரி கேட்க தான் வந்தேன். ஓ சாரி கேட்டால் சரியாயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன, நான் உன் காலை வந்து டேமேஜ் பண்ண மாதிரி நீ என் தலையை டேமேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கையெடுத்து அடிக்க வந்துட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஏம்மா விடுமா, நான் பொம்பளை பிள்ளைலாம் அடித்தது இல்லை, இல்லை இல்லை நீ என்னை அடிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு வலுக்கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கா. அந்த சைடு 2 நர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் உள்ளே என்ன நடக்குது, பரவாயில்ல பரவாயில்ல நடத்துங்க நடத்துங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு. ஜெங்குக்கா ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறா, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கான். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, என் பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இல்லைனா அவன் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுவான், என் கூட வரியா அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இவளுமே உள்ளே வந்துட்டுருக்கா. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிக்கிறான். யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு. ஓ அம்மாவும் வந்திருக்காங்களா, உனக்கு தெரியுமா தாத்தா வந்திருக்காரு, கேக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்கு அவங்க அம்மா கிட்ட. அம்மா நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு. அந்த தாத்தா பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு, அம்மாவா யாராது அப்படின்னு. ஹீரோனை பார்த்தோன்னா அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஹீரோவும் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், நான் இவனை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் என்னதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு. ஸோ அங்கேயே அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்டே பேச மாட்டான் போல். ஏன்னா முன்னாடி எபிசோடில் சொல்லியிருந்திருப்பான்ல எங்கள் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு. ஸோ இந்த வருஷத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் போல். இருந்தாலும் ஒரு சின்ன கோபானால் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டான். அந்த வாண்டும் அந்த தாத்தாவும் தான் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த வாண்டு வந்து கேட்குது, ஆமாம் முன்னாடி ஏதோ வெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே யாருக்கு அப்படின்னு. இந்த தாத்தாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படியோ முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பேசாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவங்க எந்த கல்யாணத்தை பற்றி பேசுனாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.